இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. கொட்டாமலக்காய கடாய் பன்னீர். காலையில் வேலை சென்று மாலையில் வீட்டு திரும்பும் செஃப்ரம் வில்லேஜின் ரசிக பெருமக்களே, ஆதரவில்லை என்ற உடன் அல்லே கடல் என்ன திரண்டு வந்து ஆதரவு கொடுத்த செஃப்ரம் வில்லேஜ் ரசிக பெருங்குடி மக்களே, எப்படா வீடியோ உண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறுசுகளே, எப்பயுமே வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பெருசுகளே, அனைவருக்கும் செஃப்ரம் வில்லேஜின் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாரம் கடாய் பன்னீர் என்ன பாக்குறீங்க? வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரணா இன்னைக்கு இடம் சூப்பரா நாய் கிடக்குதா முடியாங்கிட்டு பொறையில தான் பிடிக்கும். பாத்துக்கங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு புடி நாய்க்கு ஒரு புடியாக இருக்கு. கஷ்டப்பட்டு வெட்டி வந்த மட்டை. நீ வெட்டின மாதிரி சொல்ற கஷ்டப்பட்டு திறந்து வச்சுன்னா தண்ணி இப்போ வழுக்காம இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேன். டேய் ஆவுடா போட்டு திறந்தாச்சு. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வருதுப்பா தம்பி. ஏய் ஆமா எதுவா இருந்தாலும் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தான் வருது. ஏய் அதுமே கலண்டுச்சு. போடு போடு போடு. ஏய் நில்றா. ஒரு சைடு அத மூடு, நல்லா மூடு. திறந்தே வச்சிருக்கலாம் தெரிஞ்சு. வாட்டர்ல தரமா இருக்கு. இன்னைக்கு நல்ல மனமா தண்ணி இருக்கு. இன்னைக்கு நம்ம கடாய் பன்னீர் பண்ண போறோம். நம்மகிட்ட கடாய் இல்லைன்றனால வடச்சட்டி தான் இருக்கு. அதனால வடச்சட்டி பன்னீர் பண்ண போறோம். இவங்க வேற கொள்றாங்க இல்லை. தக்காளி நறுக்கிடுவோம், வெங்காயத்தை நறுக்கிறோம். வாங்க சப்பாத்தியை பிசைஞ்சிருவோம். நம்ம ஆங்கர் வேலையை முடிச்சிருவோம். வேலை முடிஞ்சு அடுப்பான் பண்ண போய் வெங்காயம் வெட்டிட்டியா? வெங்காயம் வெட்டியாச்சுரா. வெங்காயம் சரி. வெங்காயம் வெங்காயம் முடிஞ்ச வெங்காயம் ஆங்கர் வேலை பார்த்தியா? வெங்காயம் வெங்காயம் தோல் வச்ச வெங்காயம். ரீஃபண்ட் ஆயில் உங்களுக்கு தாளிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம், பட்டை வத்தல் ஒரு 10 எடுத்துக்கோங்க, நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், உரிச்ச வெள்ளைப்பூண்டு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை அப்படியே பொடி பொடியாக போட்டு விட்ருங்க. நறுக்குன எல்லாத்தையுமே வதக்கி எடுத்தாச்சு. இன்னும் நம்ம அதை அரைக்கணும். அரைக்கிறதுக்கு நம்ம அம்மி கொண்டாடல. ஏன்னா நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், அதனால் அம்மி கொண்டாடல. அதனால் இப்போ என்ன பண்ணோம், பக்கத்தில் போய் அரைச்சிட்டு வர போகிறோம். சரிங்களா? இப்போ இதை அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துருவோம். இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. வருவாயெல்லாம் மாட்டாயெல்லாம் நம்மளும் சப்பாத்தி போட்டு முடிக்க போகிறோம். முடிஞ்சு கடைசி சப்பாத்தி. வெங்காயத்தை கட்ட கட்டாமல் வெட்ட சொல்லியிருக்கேன். எதுக்குலாம் சொல்ல மாட்டேறேன். வாங்க வீடியோவில் பார்த்துருவோம். கொட்டாமலக்காய குத்தி எடுத்துருவோம். இந்த பீஸ் உனக்கு, இந்த பீஸ் எனக்கு. வதக்கினதை பூரா அரைச்சி எடுத்தாச்சுங்க. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன ஃபைனல் டச்சை முடிச்சுட்டு நம்ம டேஸ்ட்டை பார்த்துருவோம். பட்ரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், நைஸாக கட் பண்ண வெங்காயம், கொடை மிளகா நறுக்கி வச்சது, கரம் மசாலா 100 கிராமு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது, அப்புறம் அரைக்காத மாதிரியா இருக்கு. வதக்கி அரைச்ச தக்காளி, வெங்காயம், பட்டை மிளகா, சோம்பு, சீரகம், தக்காளி சட்னி சொல்கிறேன், அரைச்ச முந்திரி. பாரு நடுவில் வெள்ளையை ஊற்றணுன்னே தேசிய கொடி மாதிரி தேசிய கொடி பாரு, பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை. உங்களுக்கு எவ்வளவு கெட்டியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க.
கிறிஸ்டல் சால்ட் தேவையான அளவு கட் பண்ணி வச்ச பன்னீர், எல்லாம் முடிஞ்சுங்க. இறக்கி நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. வாங்க. ஆஹா கறியா இருக்குடா. என்ன கறிப்பா? கோழிக்கறி, ஆட்டுக்கறியா? ஐயோ ஐயோ பாத்துக்கறி கொள்ள பசியில இருக்கேன். இந்த மாதிரி எலும்பா கிடக்கு, எலும்பு எடுத்து யாரை போடுங்க. என்ன நம்ம கட்டியில கட்டாய் பன்னீர் ராவுக்கு சுவையா இருக்குங்க. பார்க்க உடச்சிட்டாடா. கிளைமேட்டை பாருங்க, கடாய் பன்னீரை பாருங்க, வேற என்னங்க வேணும்? சொர்க்கங்க. சப்பாத்திக்கு கடாய் பண்ணியிருக்கோம். இப்படி இருக்கு, எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. காரம் இல்லாமல் இனிப்பு இல்லாமல் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கடாய் பன்னீர். ம். கடாய் பன்னீர் செம்மையாக வந்திருக்கு. மறக்காம நீங்களும் வீட்டில் இதை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அருமையாக இருக்குது. போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிங் டிங் டிங். வாரம் சண்டே 9 மணிக்கு காலைல வீடியோ டான்னு வந்துடும்.